இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் நெல் பயிரில் நுண்ணுயிர் உரங்கள் இடுதல் நல்ல பயனை அளிக்கும். நெல் நடவு நட்ட 3 லிருந்து 5 நாட்களுக்குள் 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ என்ற அளவில் அசோலாவை பரவலாக தூவி நெற்பயிருடன் வளரவிட வேண்டும். அசோலா வளர்ச்சியடைந்த நிலையில் களை எடுக்கும் தருணத்தில் காலால் மண்ணிற்குள் மிதித்து விடுதல் வேண்டும். பருத்தியில் தத்து பூச்சிகளின் தாக்குதலால் இலைகளில் உள்ள சாறுகள் உறிஞ்சப்பட்டு இலைகளானது சுருண்டு விடுகின்றன. மேலும் இலைகளின் ஓரங்கள் காய்ந்து தீந்தது போல காணப்படும். பூச்சியின் தாக்குதல் அதிகமாகும் பொழுது இலைகள் காய்ந்து பின்னர் உதிர்த்துவிடும். செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மேலும் பூ மற்றும் காய் பிடிப்பது குறைகின்றது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு பின்வரும் மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை தெளிக்கலாம். தற்போது நிலவும் பருவ சூழ்நிலையில் தென்னங்கன்றுகளுக்கு நீர் ஆவியாதலுக்கு ஏற்ப சொட்டு நீர் பாசன முறையின்படி நீர் பாய்ச்சுதல் முக்கியமானதாகும். பொதுவாக ஜூன் மற்றும் ஜூலை, அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தென்னை மரங்களுக்கு நீர் நிறைந்த பகுதிக்கு ஒரு நாளைக்கு 60 லிட்டர் வீதமும், நீர் ஓரளவு கிடைக்கும் பகுதிகளுக்கு ஒரு நாளைக்கு 40 லிட்டர் வீதமும், வறட்சியான பகுதிகளுக்கு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் வீதமும் நீர்ப்பாசனம் கிடைக்கும்படி செய்ய வேண்டும்.